ராகுல் காந்திக்கும் சரி பிரியங்கா காந்திக்கும் சரி காங்கிரஸுக்காக நான் உழைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அவர்களுக்கும் சரி ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டு காங்கிரஸை நடத்திய விதமும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறத தான் இன்னைக்கு மேடையில அப்பட்டமா காட்டுறார். எந்த இடத்துலையும் திமுகங்கிற பேரையும் உச்சரிக்க மாட்டாரு, ஸ்டாலின்ங்கிற பேச்சையும் அவர் உச்சரிக்க மாட்டார் என்றால் இவர்கள் மீது எவ்வளவு ஒரு கடுப்புல இருக்கார். வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாருன்னு சொன்ன விஜய் வந்து இன்னைக்கு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இது எப்படி மேம் பாக்குறீங்க? ஒரு சாணு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன், நான் எல்லாத்தையும் விற்கிறேன்னு ஒரு பாட்டை வருவேன். ஓட்டுக்காக அவர் இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு செய்கிறார். எந்த ஒரு எம்எல்ஏவாவது 2 days நான் லீவ் எடுத்துக்கிறேன், 1 day நான் லீவ் எடுத்துக்கிறேன், ஒரு நாள் நான் படத்தை தூக்கிறேன், எங்கள் விரும்பாக்கம் எம்எல்ஏ ஆயிடுவார் நிச்சயமா. உங்க அண்ணன் ஆட்சியில இந்த பாலியல் பலாத்காரம் அப்புறம் கஞ்சா இதை தவிர நீங்க என்ன குறை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருக்காங்க. கணவரின் மரணத்துக்கு நியாயம் கேட்குற ஒரு விஷயமா தான் ஊர் பக்கம் சொல்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கரும்புலி செம்புலி குத்தி விட்டுருச்சது. கூட்டத்தில் வச்சு மூக்கறுத்துக்கிறதும்பாங்கள, அது கூட்டத்தில் வச்சு மூக்கறுத்து விட்டுச்சு ஸ்டாலின் ஐயாவை. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொன்னேரியில பிரச்சார கூட்டம் நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு தடவை கூட திமுக தலைவர் ஸ்டாலினோட பெயரை பயன்படுத்தவே இல்லையா மேம்? என்ன காரணமா இருக்கும்? அந்த அளவுக்கு அவர் மேல அஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அஃபெக்ஷன் இருக்குன்னா பேரை சொல்லியிருக்குங்க மேம். ஆமாங்க, அஃபெக்ஷன். நம்ம சில பேர்த்த ரொம்ப லவ் பண்ணினோன்னா அவங்க பேரையே உச்சரிக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு லவ்னா இதை புரிஞ்சுக்கணும். இந்த லவ்க்கு முழு காரணம் யார் அப்படின்னீங்கன்னா அது ஸ்டாலின் ஐயா தான். 5 வருஷம் அவங்க ஆட்சி செய்த இந்த 5 வருஷம் ஆண்டு காலத்தில் திருநெல்வேலியில் ஒரு காங்கிரஸ் நிர்வாகி கொல்லப்பட்டார். அந்த கேஸ் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அவருக்கான நீதிங்கிறது கிடைக்கல. சரிங்களா? 2வது, இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு சின்ன வாரியத்தில் கூட ஒரு பொறுப்பு கிடைக்கல. காங்கிரஸ்காரங்களில் அந்த கட்சியில் ஒரு தகுதி இருக்கிறவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்களா? சரிங்களா? அப்போ காங்கிரஸ் எல்லா இடங்கள்லையும் ஓரங்கட்டப்பட்டுச்சு. அப்போ ஓரங்கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறத திமுகவை ஒரு ஒட்டுண்ணி மாதிரி சார்ந்திருக்கின்ற சில காங்கிரஸ்காரர்கள் அவங்க வேணா அதை லைட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களாம் திமுகவால் வேற பலன் பார்க்குறவங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. எந்த பலனும் பார்க்காத, ஆனால் இந்த கூட்டணி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு 21 வேலை பார்த்தவங்க இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் போய் ராகுல் காந்திகிட்ட சொல்லத்தானே செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் இது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு இந்த 5 வருஷத்தில் போயிட்டே இருந்திருக்கு. இதுக்கிடையில் 24 தேர்தல் வந்துடுது. 24 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும், காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிறத விட எதிர்கட்சியாக ஒரு வலுவான எதிர்கட்சியாக வரணும் அப்படிங்கிற ஒரு இதோட தான், ஒரு மோட்டிவோட தான் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் அந்த இதெல்லாம் சிவரெலாம் தாண்டி குதிச்சு போய் அன்னபூர்ணாவில் ஸ்வீட்டில் வாங்கிட்டு அப்படிலாம் கொடுத்தாரு. அப்போது அது வரைக்கும் கூட 24 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட திமுக மேலே அவருக்கு ஏதோ ஒரு அபிமானம் இருந்திருக்கு. சரிங்களா? அந்த அபிமானமோ அஃபினிட்டியோ அஃபெக்ஷனோ லவ்வோ அது ஏன் குறைஞ்சி போச்சுங்கிறது தான். அப்போது ஒரு காங்கிரஸ்காரர் கூட, ஒரு சுயமரியாதை இருக்கிற காங்கிரஸ்காரர் என்பதாலேயே அவர் எல்லா இடங்கள்லையும் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார், நிறைய பேர். அப்போ அந்த வருத்தங்களை அவர் புரிந்து கொண்டார். தன்னோட கட்சிக்காரங்களோட வருத்தங்களை ஒரு தலைவன் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த கூட்டணி வேணாங்கிறதுல ராகுல் காந்தி ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆனால் ராகுல் ஸ்மார்ட்டா இல்லை ஸ்டாலின் ஐயா ஸ்மார்ட்டா அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்காரு. யார் சொல்லுங்கள்? சிதம்பரம். அந்த ஷார்ட்கட்டை கூப்பிட்டாரு. அவர் வந்தார். அவர் இந்த பக்கம் சோனியா அம்மாவையும் அந்த பக்கம் அவங்களுடைய கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையும் சமாதானம் பண்ணி பேச வச்சு இந்த கூட்டணியை திருப்பி உறுதி பண்ணிக்கிட்டார். ஆனால் அதில் இவருக்கு ராகுலுக்கோ பிரியங்கா காந்திக்கும் கூட ஓரளவுக்கு அதில் திருப்தி இல்லை. ஏன்னா இருந்திருந்ததுன்னா அவங்களும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க அதை சொல்லியிருப்பாங்க, பதிவு செஞ்சுருப்பாங்க. அப்போ அப்படிங்கும்போது இந்த இளம் தலைவர்கள் 2 பேருக்குமே, ராகுல் காந்திக்கும் சரி பிரியங்கா காந்திக்கும் சரி, காங்கிரஸுக்காக நான் உழைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அவர்களுக்கும் சரி, ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டு காங்கிரஸை நடத்திய விதமும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறத தான் இன்னைக்கு மேடையில் அப்பட்டமாக காட்டுறார்.
மேம் அது மட்டும் இல்லாம அதிமுக வந்து மோடியோட அமித்ஷாவோட முகமூடியா செயல்படுது அப்படின்னு வேற ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு மேம். மேடம் எங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு எதிர்க்கட்சியை இப்படி தான் விமர்சனம் பண்ணிடணும், இப்படி தான் விமர்சனம் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் நான் இப்போ பேசுறதை பார்த்தா உங்களுக்கு ஐயோ மேடம் வந்து கொஞ்சம் ப்ரோ காங்கிரஸோ அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் என்ன அப்படின்னீங்கன்னா ராகுல் காந்தி தன்னோட என்ன சொல்கிறது மலினமான வார்த்தைகளை பயன்படுத்தாத ஒருத்தர் இந்த எலெக்ஷனில் வந்து ஹார்ஷாக பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த 28 சீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 8 சீட்டாவது ஜெயிச்சு வரணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவருக்கு உருவாகியிருக்கு. ஸோ அதற்காகத்தான் அவர் இப்படி பேசுகிறாரே ஒழிய அது வந்து உண்மையிலுமே வந்து அதிமுகவை அவர் வந்து என்ன அது சிதைக்கணும் இல்லை அதிமுகவை அழிக்கணுங்கிறதுல அவருக்கு வந்து பர்சனலாக மோடி அவர்கள் மீதும் பிரதமர் மீதும் உள்துறை அமைச்சர் மீதும் ஒரு வெறுப்பு இருக்கின்றது. அந்த வெறுப்பை காண்பித்து செல்கிறார், அவ்வளோதான். அதில் போய் ஒன்றும் பெருசாக வந்து ஏன்னா அவர் பிஜேபி அடித்தா தானே அவருக்கு வந்து மார்க்கெட்டு. ஸோ அந்த இடத்துல அவர் அடிக்கிறார், அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டாருன்னு சொன்ன விஜய் வந்து இன்னைக்கு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இது எப்படி மேம் பாக்குறீங்க? ஒரு அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்களே, ஒரு சாணு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன் நான் எல்லாத்தையும் விற்கிறேன்னு ஒரு பாட்டை வருமே, அந்த பாட்டு தான் அது. ஓட்டுக்காக அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு செய்கிறார், அவ்வளோதான் ஒழிய விஜய் என்கின்றவர் முதல் பொலிட்டீஷியன் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவாக. எனக்கு விஜய் மேலே எந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் விஜய் அப்படியவர் இந்த செகண்ட் வரைக்குமே அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது. பொலிட்டீஷியன் அப்படிங்கிறவங்க வந்து அது ஒரு வார்டு மெம்பராக இருக்கிற ஆளும் சரி, ஒரு கட்சியில் கடைநிலை ஊழியராக இருக்கின்ற ஒரு கடை நிலையில் இருக்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட கட்சிகளில் பெரும்பாலும் 24 மணி நேரம் களத்தில் நிற்பாங்க. ஒரு மழை வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரம். இப்போ எங்களோட வார்டு கவுன்சிலரு இல்லை எங்களுடைய பகுதி செயலாளர் வட்ட செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இங்கே விருகம்பாக்கத்தில் மழை வந்துருச்சுன்னா இவ்வளோ பெருசுக்கு அந்த முழங்கால் தண்ணியில் நின்று சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதிமுக காரங்களுக்கு கால் வலிக்காதா, மழை வந்தால் ஜுரம் வராதா? ஆனால் பண்ணுவாங்க. அப்படின்னா அது மக்கள் சேவை. நான் அந்த சேவையை செய்யறதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன். விஜய்கிட்டே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்டை பார்க்க முடியாது. இது வரைக்கும் பார்த்தீங்களா? கரூர் இன்சிடென்ட்ல என்னாச்சு? அங்கே அத்தனை பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்கன்ற நியூஸை கேட்டுட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. அவர் என்ன பண்ணார்? ஓடி எங்கே வந்தார்? சென்னைக்கு தான் ஓடி வந்தார். சரிங்களா? சரி, சென்னைக்கு வந்தீங்க சார், வந்துட்டு ஏதாவது அந்த வாரத்துலேயே எதையாவது ஒன்று சொல்லணும்ல மக்களுக்கு. எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, ஒன்றுமே தெரியல. திடீர்னு ஒரு 70 days கழிச்சு வெளியே வராரு, ஒரு வீடியோ வெளியே விடுறாரு. அப்போது இந்த கமிட்மெண்ட் இல்லாத ஒரு கமிட்மெண்ட்டுன்னா என்னன்னே தெரியாத இதில் ரொம்ப ஒரு மோசமான அணுகுமுறை. அந்த செத்துப்போன பாதிக்கப்பட்டவங்களையெல்லாம் என்ன பண்ணார்? அவர் இடத்துக்கு வர சொல்லி பார்க்குறேன். இப்படி வந்து இந்திய அரசியலில் இவ்வளோ ஒரு மோசமான அப்ரோச் இருக்கிற ஆட்கள் யாருமே இல்லை. அப்போது நீங்கள் மக்களோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல். அப்போது ஜனநாயக மக்களுக்காக பண்ணுற அரசியலில் நீங்கள் மக்களோட தான் இருக்கணும். சரிங்களா? கோவப்படுவாங்க மக்கள். போன வாட்டி வந்தல ஏரியாவுக்கு நீ செஞ்சு கொடுத்தியா, அதை சண்டை போடுவாங்க. நீ அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் நீ பொலிட்டிஷியனாக வந்திருக்கீங்க. சரியா? ஆமாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுகவில் கதிரவன் சொல்லிட்டு இந்த கிட்னி திருடின ஆள் இருக்கார்ல, அவர் வந்து மக்களுக்கு நீ ஓட்டு போட்டா போடாட்டி போ திமிரா பேசிட்டு போறாருல, அங்கே எவன் அந்த ஆள் மாதிரியே திமிரா பேசுறேன் வராது ஒருத்தர் வந்து அங்கே வந்து ஒரு கல்லை கொண்டு அப்படியே மண்டையில் போட்டுருந்தானே என்ன ஆகும்? மக்கள் அப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க மேடம். ஏன்னா நீங்கள் அவங்க ஓட்டை வாங்கி தானே நீங்கள் அந்த எம்எல்ஏங்கிறத கதிரவன் ஆஸ்பத்திரி வச்சிருந்தாருன்னா அவர் எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. ஆஸ்பத்திரியில் இருந்து அவங்க மட்டும் தான் வந்து ஓட்டு போட்டாங்களா? இல்லை எல்லா மக்களும் மனசனாங்களும் ஒரு ஒட்டுமொத்த மக்களும் போட்ட ஓட்டு தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. அப்போ அங்கே போய் இஷ்டம்னு நீ ஓட்டு போடு, இல்லை நீ போட வேண்டாம் அப்படின்னா அவன் நான் கையில் என்ன கிடைக்கிற கட்டை விளக்க மாதிரி எது கிடைச்சாலும் போட்டு தூக்கி வச்சிருவான். அப்போ இங்கே மக்களோடு இங்கே அரசியல் பண்ணுறதுங்கிறது ஈஸியான விஷயமே கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு தேவை என்னென்னா நான் ஆபத்தில் இருக்கும்போது என்கிட்ட வரணும், எனக்காக வரணும். அதுதான் என் கேட்டால் அப்போ 5வது வருஷம் வந்து என் வீட்டில் துணி துவைக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறேன், டீ ஆத்துற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறே இல்லை, அப்போ எனக்கு பிரச்சனை என்ன, நீ வா. அதுதான் அவங்களோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அ பொலிட்டீஷியன். அதை பண்ணுவாரா விஜய்? மேம் அப்போ வீடு வீடா போயிருக்கிறத பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள்லாம் வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க, இது வந்து மக்களுக்கு ஆதரவு வரும் அப்படின்ற மாதிரி. வீட்டுக்கு போயிட்டாரே, நீங்க போலன்னு தானே சொன்னீங்க, இப்போ போறாரே அப்படின்ற மாதிரிலாம். அது என்ன அப்படின்னீங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிக்காரர்களும் பாரபட்சம் இல்லாமல் விஜய் வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் பொலிட்டீஷியன், அவர் வீட்டை விட்டு வரமாட்டார், ஏசியை விட்டு வெளியே வரமாட்டார் அப்படின்னு எல்லாரும் ஒரு 3 மாசமா
கமெண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் அவர் வெளியே வராரு. அது எதனால? எலெக்ஷன்னால. இல்லைன்னா அவர் வருவாரா? அடுத்த 2 நாள் லீவ் வேற விட்டுருக்காரு. அப்போ இங்கே வந்து பாலிடிக்ஸில் வந்து இப்போ 20 நாளாக பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? எந்த ஒரு எம்எல்ஏவாவது 2 days நான் லீவ் எடுத்துக்கிறேன், 1 day நான் லீவ் எடுத்துக்கிறேன், ஒரு நாள் நான் படுத்து தூங்கிறேன். எங்கள் விரும்பாக்கம் எம்எல்ஏ ஆயிடுவார் அவர் நிச்சயமா. எங்களுடைய விருகை மாவட்ட செயலாளர் அண்ணன் வி ரவி எல்லாம் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஃபீல்டில் தான் இருக்கார். எப்போ போய் தூங்குறாரு, எப்போ வராரு என்னன்றதே தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது ஒரு மாவட்ட செயலாளரே இவ்வளோ கமிட்மெண்ட்டோட இருக்கும்போது நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர், அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒட்டுமொத்தமாக கட்சியில் இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் வழி நடத்தணும். ஆனால் விஜய் கட்சியில் என்னென்னா, கட்சியில் இருக்கவங்க தான் இவங்களை வழி. தலைவரே வெளியே நம்மளை செருப்பால் அடிக்கிறான் தலைவரே, நீங்கள் போங்க தலைவரே ஃபீல்டுக்கு. விஜய் தானா மனமும் வந்து போகிறாரா? இல்லை, இங்கே இவங்க கூட இருக்கவங்க ஜான் ஆரோக்கியசாமி சார் நீங்கள் போகலேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக ட்விட்டரில் பேசுகிறான் சார், போங்க. ஏன்னா அவங்க கட்சி நடத்துறது எங்கே? மக்கள்கிட்டயா? ட்விட்டரில் தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இப்போ கூட என்னது அப்படின்னா, அவர் விஜய் போனார் பெரம்பலூரில் ஒரு 4 வீட்டில் ஓட்டு கேட்டார், அந்த ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டு ட்விட்டரில் பரப்பி விட்டுட்ருக்காங்க. சரிங்களா? ட்விட்டரில் இருக்கவங்களா ஓட்டு வந்து போடுவாங்க? பெரம்பூர் தொகுதி மக்கள் தான். எந்த இடத்துலையாவது விஜய் தன்னுடைய பரப்புரையில் பெரம்பூரோட பிரச்சனை இதெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் பண்ணியிருக்காரா? அப்போ விஜய்ங்கிற ஒரு பிம்பம் என் வீட்டு வாசப்படியில் வந்து நின்னாங்க அப்படிங்கிறதுக்கே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? அப்படி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவர் வந்து தீவிர அரசியலுக்குள் வர்றதுக்கு முன்னாடி கொள்கை பரப்புரை செயலாளராக இருந்தபோது ஒரு நாளைக்கு 30 மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. நம்ப முடியுதா? 30 மீட்டிங். ஒரு திருமணை கூட்டம்னா அங்கே 10 பேர் தான் உட்காந்துருந்தாலும் அந்த 10 பேர்த்துக்கு பேசிட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் 24 hours 30 கூட்டங்கள் அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்திலனா. அன்னைக்கு இருந்த ரோட்டுக்கும், அன்னைக்கு இருந்த கார் ஃபெசிலிட்டிக்கும், அன்னைக்கு இருந்த ஏசி ஃபெசிலிட்டிக்கும் அவங்க வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணினதுனால தான் அவங்க வந்து ஒரு சிஎம்மாக ஒரு கட்சியோட தலைவராக 33 வருஷம் இருக்க முடிஞ்சிச்சு. அந்த கமிட்மெண்ட் இவர்கிட்ட இல்லையே. அப்போ நீங்கள் வந்து சரி நீங்கள் போயிட்டீங்க பெரம்பூர், அப்போ மற்ற 233 தொகுதியிலையும் யார் போவா? இவர் தானே தலைவர், மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் போகிறாங்கல்ல, ஏன் இவர் போக மாட்டேங்கிறாரு? அப்போ நமக்கு என்னென்னா விஜய்ங்கிற ஒரு ஆள் நம்ம மக்களை சொல்லணும். மேடம் விஜய் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருங்க, விஜய் என்னமோ அவர் ஒரு பெரிய தெய்வ பிரவி மாதிரி நம்மளே ஒரு பில்டப் கொடுக்கறது தான். விஜய் வீடு வீடாக சென்றார் அப்படிங்கிறது உங்களை மாதிரி யங் ஜென்ரேஷனுக்கு ட்விட்டரில் அது ஒரு பற்றிக்கிட்டு போகிற செய்தியாக தோணுது. மேம் 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசியிருக்காங்க, அது பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஆட்சியில் இந்த பாலியல் பலாத்காரம் அப்புறம் கஞ்சா இதை தவிர நீங்க என்ன குறை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருக்காங்க. அவங்க வந்து தெரிஞ்சு பேசுனாங்களா தெரியாம பேசுனாங்களான்றது ஒண்ணு இருக்கு, திமுக கூட்டணியில இருந்துகிட்டே இப்படி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க இதை பத்தி? பிரேமலதாங்கிற ஒரு அம்மாவை ஸ்டாலின் ஐயாவும் திமுகவும் குறிப்பா கூட்டணிக்குள்ள இழுத்துட்டு போனார்ல ஏவா வேலு, இவங்க எல்லாரும் அந்த அம்மா ரொம்ப ரொம்ப இதா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? கேப்டன் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு கட்சியை மிக மோசமாக விமர்சித்திருக்கிறார் அப்படின்னா அது திமுக தான். சரிங்களா? இத்தனைக்கு கேப்டன் ஒரு காலத்தில் கருணாநிதி அவர்களோடு ஒரு நல்ல உறவில் இருந்தவர். கருணாநிதி கேப்டனோட பல படங்களுக்கு வசனமெல்லாம் எழுதியிருக்காரு. அப்படி இருந்தும் கேப்டன் கல்யாணமும் கருணாநிதி அவர்கள் பண்ணி வச்சார்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல கேப்டன் அரசியலாக கருணாநிதியை எதிர்த்துக்கிட்டே இருந்தார், சாகர வரைக்கும் எதிர்த்துட்டே இருந்தார். இந்த அம்மா வந்து திடீர்னு போய் அங்கே சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த அம்மா எல்லாரும் இங்கே உடனே நம்ம அந்த முகநூலில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களோட ட்விட்டரில் வச்சுருக்கோம் பிரேமலதாவை பேரலதான்னு ஆக்கினாங்க. பேரை மாற்றினாங்களா இல்லையா? மாற்றி விட்டு அந்த அம்மா ஏதோ காசுக்காக போச்சு. என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா அந்த அம்மாவுக்கு பேசிக்காக வந்து உள்ளுக்குள்ளே வந்து திமுக மேலே ஒரு காண்டு இருக்குது. ஏன்னா மண்டபத்தை அடிச்சு விட்டாங்க. நீங்கள் எப்போங்க பார்ப்பீங்க அந்த இது கோயம்பேடு பிரிட்ஜு கிட்ட எவ்வளோ இடம் அவங்களது வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றது. அங்கே தான் இப்போ கேப்டனும் உறங்குறாரு. அப்போ அந்த வெறும் மண்டபத்தை இடித்ததுங்கிறது மட்டும் கிடையாமல் அதுக்கப்புறம் அவருக்கு பல்வேறு சிக்கல்களை கொடுத்தாங்க. இந்த திமுக ஐடி விங்கு அவரை வந்து ஒரு குடிகாரர்னு எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் அவருக்கு உடல்நிலை சரியாச்சு, இந்த நாக்கு குழற ஆரம்பிச்சது. அப்போ அவர் ஏதாவது தப்பாக பேசிட்டார்னா அதை ஃபுல்லாக அன்றைக்கி பரப்புறது எல்லாம் பூரா அந்த திமுக ஐடி விங்கில் இருக்கின்றவர்கள் தான். சரிங்களா? அங்கே என்னென்னா திமுக ஐடி விங்கில் இருக்கிற முக்கால்வாசி பேர் சைக்கோஸ்ன்னு நினைக்கிறேன்.
ஒருவேளை சைக்கோவாக இருக்கிறது தான் அந்த ஐடி விங்கில் வேலை பார்க்கறதுக்கான தகுதியானும் தெரியல. இந்த மாதிரி வீடியோவாக போட்டு பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. பரப்பிக்கிட்டே இருந்து அவர் ஒட்டுமொத்தமாக அந்த அரசியலிருந்து விலகி அவர் அங்கே இருக்கும்போது 1000 தான் இருந்தாலும் இந்த அம்மாவை நீங்கள் பேரில் தான் எந்தில் தான் வேணாம்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து என் கணவர் இப்படி படுக்க வச்சது நீங்கள் தானாடாங்கிற கோவம் இருக்குமா இல்லையா? அதான் நம்ம எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அடிச்சுட்டு கையில் சீனியை கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி. இந்த அம்மா எங்கள் அண்ணா ஆட்சியில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னொரு பிரச்சனை என்னது, ஊரெல்லாம் கஞ்சா. அப்போது இதை அவங்க அப்படியே திட்டமிடாமல் மனசுக்குள்ளே ஓட்டி பார்க்காம அப்படியே பிளைனாக யதார்த்தமாக சொல்கிற மாதிரி சொல்லி அந்த அம்மா பழி வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக இந்த முறை ஆட்சிக்கு வர போகிறதில்ல, சரிங்களா? அப்போ ஆட்சிக்கு வர போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காக அடித்தா என்ன? நான் வந்து திமுக நல்ல கட்சி, திமுக நல்ல கட்சின்னு கூமுனாலும் எவனும் நம்ப போகிறதில்ல. அப்போ உண்மையை பேசிட்டு போகிறேன் அப்படின்னு அதை வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான். அது ரொம்ப வருஷமாக அவங்களுக்குள்ள ஒரு கோவம் இருந்துட்டார். அது வெறும் மண்டபத்தை இடித்த கேஸ் மட்டுமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து குடிகாரன்னு சொல்லி மொத்தமாக போய் சேர்க்க வச்சுட்டிங்களேடா பாவிகளான்ற ஒரு வருத்தம் எல்லா மனைவிக்குமே இருக்கும். அது ஏன்னா இன்னைக்கு கேப்டன் தான் அந்த அம்மாவோட அந்தஸ்துங்கிறது வேற. அந்த அம்மா வந்து இப்படி தெருவா கத்திட்டு இருக்க வேண்டிய தேவையும் அதுக்கு இருந்திருக்காது. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த அம்மாவோட ஒரு, ஏன்னா அது வேற இப்போ அங்கே தெருவுக்கு வந்து ஒவ்வொரு வீடாக போய் உழைக்க வேண்டிய தேவை வந்துருச்சுல்ல. அப்போ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என் ஹஸ்பண்டை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டீங்கடா அப்படிங்கிற ஒரு கோபம் தான். இதுக்கு இந்த அம்மாவை நம்ம கண்ணகியோடலாம் கம்பேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் தன் கணவரின் மரணத்துக்கு நியாயம் கேட்குற ஒரு விஷயமா தான் இது. சிரிச்சுக்கிட்டே அவங்கள வந்து நல்லா நங்குன்னு என்ன சொல்கிறது, இந்த ஊர் பக்கம் சொல்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கரும்புலி செம்புலி குத்தி விட்டுருச்சு. அது கூட்டத்தில் வச்சு மூக்கறுதுக்கிறதும்பாங்கள, அது கூட்டத்தில் வச்சு மூக்கறுத்து விட்டுச்சு ஸ்டாலின் ஐயாவை. மேம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து காலையில் பிரச்சாரத்துக்கு போகும்போது செங்கோட்டையனை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன பேசியிருக்காருன்னா, செங்கோட்டையன் நான் தான் முதலமைச்சராக வேண்டியது, ஆனால் வந்து எடப்பாடியார் வந்து இதை எங்கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு அப்படின்னு இப்படி தொடர்ந்து ஓபிஎஸ் தொடர்ந்து இப்படி செங்கோட்டையெல்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்களே, இதுக்கு பின்னாடி என்ன மேம் இருக்கு? இல்லை, செங்கோட்டையன் அவர்கள்லாம் அவரோட வரலாறை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 நினைக்கிறேன், அந்த காலகட்டங்களில் இவருடைய மனைவி வந்து அம்மாவை வந்து நேரடியாக பார்த்து இவர் மேல் பெண்கள் மீதான புகார்கள் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அவங்க பர்டிகுலராக ஒரு பெண்ணை காமிச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த பெண் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்த வாரம் அதே பத்திரிகைகளுக்கு பேட்டி தராங்க. எனக்கு அவருக்கும் தவறாக எந்த உறவும் கிடையாது, அநேகமாக அது இவரோட கார் ஓட்டுநரோட மனைவின்னு நினைக்கிறேன், சரிங்களா? அந்த அம்மா வந்து இப்படி எனக்கு அவருக்கும் தவறான உறவு இல்லை அப்படின்னா, அப்படி அவரோட இந்த பெண்கள் மீதான தொடர்பு இருக்கு இல்லையா, அது வந்து அம்மா வரைக்கும் புகார் வந்தது. புகார் வந்த உடனே வந்து அம்மா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா மிலிட்ரி டிசிப்ளின். அவங்கள்ட்ட குற்றம்னு யார் மேலே வந்தாலும் அடுத்த நாள் அவங்க பதவியில் இருக்க மாட்டாங்க, டக்குன்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்படி இவரை வந்து அப்படியே ஒரே நாளில் கடாசி கொண்டு போய் குப்பையில் போட்டாங்க, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இவர் மேலே பல வழக்குகள், தெரிந்த விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்னு இருக்கு. கூட இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பல நூறு உண்மைகள் தெரியலாம், சரிங்களா? இப்போ அந்த அம்மா கூட வந்து ஒருத்தங்க இருக்காங்க, சத்யபாமா. அந்த அந்த அம்மா இப்போ ரீசண்டாக அவங்க அந்த இவரோட டிவிக்கில் வந்து சேர்ந்தப்போ அப்போது ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சு. அந்த அம்மா தன்னோட கணவரோட பேசும்போது அப்போ அந்த கணவர் என்ன புலம்புவார்னா, என்னை இவ்வளோ கடனோட நீ விட்டுட்டு போறியே, இது நியாயமா, அந்த ஆளுக்காக என்ன விட்டுட்டு போறியே அப்படின்லாம் பேசுவார். ஏன்னா இன்னைய இணைய உலகத்தில் இங்கே ரகசியங்கள்னு எதுவுமே இருக்காது, ரகசியம் இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஃபோனை நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ஆப்பை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம நினைக்கிறத விடவும் பெருசாகவும் வளர்ந்துருக்கு, கொடூரமாகவும் வளர்ந்துருக்கு, சரிங்களா? அப்போ இங்கே தனிப்பட்ட எந்த ஒரு நபருக்கும் இங்கே வந்து ஒரு அந்தரங்க உலகம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இவரெல்லாம் மினிஸ்டராக இருந்தபோது வெறும் இவருடைய அந்தரங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது, அவர் வந்து இந்த காசு பணம் பரிமாற்றங்களில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பல உண்மைகள் பலருக்கு தெரியும் போது நீங்கள் வந்து நான் வந்து பெரிய உலகிலேயே நான் தாங்க ராமர், இல்லை இந்த உலகத்திலேயே நான் தாங்க யோகியவான் மாதிரி பேசினா
அப்போ உங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி வெளியே வருமா வராதா? வருமா வராதா? அப்போ இவ்வளோ இங்கே அதிமுகனா என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்கள நம்ம எவ்வளோ அடித்தாலும் என்ன பேசினாலும் நம்மளை திருப்பி அடிக்க மாட்டாங்க. இப்போ போன ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் பேசுனதுக்கு இது வரைக்கும் 2019 26 வரைக்கும் பேசுனதுக்கு சைலண்ட்டாக இருந்தோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் தம்பி பாலிடாயில் இன்னொரு தடவை நீ பாலிடாயில் குடிச்சேன்னா உடம்பு தாங்க பார்த்துக்கோ தம்பி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அந்த சப்ஜெக்டே இல்லை, வாய மூடிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, சில பேர்த்துக்கு அவங்களுக்கு புரிகிற பாஷையில் தான் நம்ம பேசணும். அதிமுக எப்பயுமே அந்த அளவுக்கு ரொம்ப இன்டீசெண்டாக இறங்காது. ஆனால் சில நேரங்களில் எல்லை மீறி போகும்போது உன் லாங்குவேஜ் என்ன, அந்த லாங்குவேஜ்லேயே நானும் பேசினேன் அப்படின்னோன்னா, இப்போ செங்கோட்டையன் திருப்பி போய் இது ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரா? என்ன தான் முதல்வர் ஆக்கினாங்க, சரி முதல்வர் ஆக்கிறதுக்குன்னா இப்போ ஆயிட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் நீங்கள் ஆகலை இல்லை. அப்புறம் சும்மா போய் எல்லாத்துலேயும் என்னைய வந்து அந்த ஊரில் டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க, அந்த கோவை சல்லா டைலாக்கை என்னது என்னைய சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன லாபம்? ஸோ அந்த அந்த வகையில் வந்து இந்த மாதிரி சில நேரங்களில் உடனே எல்லாரும் பத்திரிகைகள்லாம் அதிமுக பேசுனா மட்டும் எழுதுவாங்க, இவ்வளோ இன்டீசென்ட்டாக பேசலாமா அப்படின்னு. அது டிஎம்கே அதே மாதிரி இன்டீசென்ட்டாக பேசும்போதும் கண்டுக்க மாட்டாங்க, தாவிகக்காரங்க பேசும்போதும் கண்டுக்க மாட்டாங்க, செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அம்மா வந்து அவர் வந்து அரசியலிருந்தே கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்புறப்படுத்தி வச்சுருந்தாரு. அம்மா மறைவுக்கு பிறகு தான் அவர் திருப்பி அதிமுகக்குள்ளே வந்து ஒரு நபராக ஒரு மினிஸ்டராக எங்கள் பொதுச் செயலாளரால் தான் அவர் கொண்டு வரப்பட்டார் திரும்பவும். அந்த நன்றி கடனை மறக்கக்கூடாதுல்ல. இதாவது பரவாயில்ல, சில உண்மைகள்லாம் சசிகலா அம்மா பேசுனா செங்கோட்டையன்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. அவர்லாம் அந்த 75 வயசுக்கு மேலே தன்னுடைய மரியாதையை கெடுத்துக்கணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.